செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 21ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல யூரி கிட்ட பேசணும்னு ஏரிஸ் ஜேஜே கிட்ட யூரிக்கு போன் பண்ணி வர சொல்லிருப்பாரு. அவளும் யூரிக்கு போன் பண்ணி வர சொல்ல யூரியும் வராரு. ஆனா ஏரிஸும் யூரியும் என்ன பேசினாங்கன்னு ஜேஜேக்கு தெரியாது. இதுல இருந்தா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே ஜேஜே ஏரிஸ் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேக்குறா. உனக்கு அதெல்லாம் தேவையில்லை அவரு சொல்லுடான்னு இவ விடாப்பிடியா கேக்குறா. என்னை விட்டு போன்னு அவரு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றத பார்த்த அம்மா என்னடான்னு கேக்குறாங்க. ஏரிஸ் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க ஜேஜேக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப அம்மா இவ்வளவு காலையிலேயே சண்டை போட்டுக்கணுமா, கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதான்னு கேக்குறாங்க. உடனே ஜேஜே சாப்பிட ஆரம்பிக்க ஏரிஸ கேட்கவே வேண்டாம். அவன் அம்மா சொன்னது காதுல விழாத மாதிரி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்பதான் ஆஞ்சலோ வீட்டுக்கு வராரு. வந்தவர் டேபிள் மேல இருந்த காஃபி எடுத்துக்கிறாரு. ஆனா அது ஆறி போயிருக்கு. அதை பார்த்த ஆஞ்சலோ யாராவது என் ரூமுக்குள்ள வந்தீங்களான்னு கேக்குறாரு. உடனே ஜேஜேவும் ஏரிஸும் ஒருத்தர் பார்த்துக்க ஏரிஸ் நான் சொல்லிடுவேன்னு சொல்றாரு. அதை பார்த்து பயந்து போன ஜேஜே ஐயோ இந்த விஷயம் ஆஞ்சலோக்கு தெரிஞ்சா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவாரே இப்படி சொன்னவ உடனே ஆஞ்சலோ கிட்ட அது ஏரிஸ் தான், அவன் தான் உங்க ரூமுக்குள்ள போனான்னு அவனை மாட்டி விட்டுறா. அவ அப்படி சொன்ன உடனே ஏரிஸ் முகத்தை பார்க்கணுமே, கடுகு போட்டா பொறிஞ்சிரும் போல இருக்கு, அவ்வளோ கோவம். அப்ப ஆஞ்சலோ நீ என் ரூமுக்குள்ள போனியான்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்றான். அதை கேட்ட ஜேஜேக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடி காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்க அப்ப ஏரிஸ் உங்க டேபிள்ல இருந்த அந்த பிரவுன் கவர்ல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தேன்னு சொல்ல அதை கேட்ட ஆஞ்சலோ ஷாக் ஆக அடுத்ததா அவரும் ஏரிஸும் திரும்பி ஜேஜேவை பார்க்க உடனே ஜேஜே ஒன்னும் தெரியாத மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறா. இங்க நடக்கிறத பார்த்த அம்மாக்கு ஒன்னும் புரியல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஜேஜே மனசுக்குள்ளவே சீக்ரெட் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்க ஆனா ஆஞ்சலோவும் ஏரிஸும் வாயை திறக்கவே இல்ல. அதே மாதிரி இவ மேல இருந்த பார்வையும் விளக்கல. அத பார்த்த ஜேஜே வேகமா சாப்பிட அப்ப ஆஞ்சலோ எதுவும் இல்ல நான் போறேன் அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஏரிஸும் அதுக்கு மேல பேசாம சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அத பார்த்த ஜேஜேவும் சீக்கிரமா சாப்பிட்டு நானும் கிளம்பிடணும், இல்லனா அம்மா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்கன்னு மனசுக்குள்ளவே சொல்லிட்டு வேகமா சாப்பிடுறா. நல்ல வேலை அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஆனா அவ ரூமுக்கு போகாம ஏரிஸ் ரூமுக்கு போறா. கதவு தட்டாம உள்ள போனதுக்கு உடனே வருத்தப்படுறா. ஏன்னா ஏரிஸ் பெட் மேல ஷர்ட் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறான். இவ திடீர்னு வந்ததை பார்த்து அவன் அதிர்ச்சியாகி கத்த. ஆனா ஜேஜே அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா ஸ்கூல்ல பிடி டைம்ல பாய்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நிறைய முறை பார்த்திருக்கிறா. அப்பதான் ஏரிஸ் மார்பிள் இருந்த தழும்பு அவ கண்ணுல படுது. 2 நீளமான தழும்பு. அதை பார்த்த ஜேஜே என்ன இதுன்னு கேட்க அவ எதை பத்தி கேக்குறான்னு புரிஞ்ச உடனே ஒரு டவல் எடுத்து மேல போட்டுக்கிட்டு என்ன வேணும், கதவு தட்ட தெரியாதான்னு கேக்குறாரு. ஜேஜேக்கு அவரோட தழும்ப பார்த்த உடனே அவ வந்த காரணத்தையே மறந்து போயிடுறா. யோசிச்சு முன்னாடி நீ பண்ண காரியத்துக்காக தேங்க்ஸ் சொல்ல வந்தேன்னு சொல்றா. அவன் புருவத்தை உயர்த்தி நீ என்ன கை காட்டிட்ட, எனக்கும் வேற வழி தெரியல, அது மட்டும் இல்ல நீ அதிர்ஷ்டசாலி, நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அந்த பழிய ஏத்துக்கிட்டேன்னு சொல்றான். என்ன தெரிஞ்சுக்க நினைச்சேன்னு இவ கேட்க நான் அத உன்கிட்ட சொல்லணுமான்னு அவன் கேட்க ஆமா சொல்லணும். உடனே ஏரிஸ் மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு ஆஞ்சலோ கிட்ட அந்த போட்டோக்கள் ஏன் இருக்கு, அவன் அதுக்காக ஏதாவது பண்ணானான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன்னு சொல்றான். அதுக்கு சரின்னு தலையாட்டின ஜேஜே எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குன்னு சொல்றா. என்னன்னு அவன் கேட்க இப்போ நாம 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோமான்னு கேக்குறா. அவ அப்படி கேட்ட உடனே ஏரிஸ் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்புறம் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, வெளியே போன்னு சொல்லிடுறாரு. சொன்ன ஏரிஸ் முகம் ரொம்ப சீரியஸா இருக்கு. அதை பார்த்த ஜேஜேவும் அமைதியா வெளியே போயிடுறா. ஜேஜேக்கு அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு புரியல. அப்ப ஜேஜே மனசுக்குள்ள அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு புரிய மாட்டேங்குது. அவன் மேல கோபம் தான் வருது. அவன் பண்ணதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதே நேரம் எல்லாத்தையும் சரி பண்ணி அவன் கூட பழைய மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு. நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருந்த பந்தத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றா. அடுத்ததா ரூமுக்கு போன ஜேஜே குளிக்கிறப்போ ஏரிஸ் மார்பிள் இருந்த தழும்பு ஞாபகத்துக்கு வருது. அது அவனுக்கு எப்படி வந்துச்சு, ஏன் அவனுக்கு அந்த மாதிரி காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்ன ஜேஜே மறுபடியும் அவன் காயத்தை நினைச்சு பாக்குறா. கரெக்டா அந்த காயம் மார்பு கீழே ரிப்ஸுக்கு மேல, அதாவது லங்ஸுக்கு மேல. அதை நினைச்சு பார்த்த ஜேஜேக்கு பழைய விஷயம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஏரிஸ் ஜேஜே இது நான்டா வேண்டான்னு சொல்றாரு. அதுக்கு இவ வலிக்குதுன்னு கத்துறா. பிக்சர் கிளியரா இல்லனாலும் வாய்ஸ் கிளியரா கேக்குது. அதை கேட்ட ஜேஜேக்கு தலை செமையா வலிக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளாஷ்பேக் கிளியரா ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த ஜேஜே இது எப்போ நடந்தது, ஏன் எனக்கு ஞாபகத்துல இல்லன்னு கேக்குறா. அதுக்கப்புறம் தலைய நல்லா மசாஜ் பண்ணி விட வலி குறைய ஆரம்பிக்குது. அடுத்ததா குளிச்சு முடிச்சிட்டு மிச்சம் இருந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெடி ஆகுறா. தலை வாடுறப்போ மெசேஜ் சத்தம் வர யூரின் நினைச்சு போன் எடுத்து பாக்குறா.
ஆனா புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, அதுவும் மோசமா நீ இறந்து போயிடுவேன்னு வந்திருக்கு. அத பார்த்த உடனே ஜே கையெல்லாம் நடுங்கி போனை கீழே போட்டுறா. மனசுக்குள்ள இது ஜோக்கு தான், உண்மையா ஆகக்கூடாதுன்னு சொல்றா. அடுத்ததா வீட்டை விட்டு வெளியே போனா யாராவது காத்துட்டு இருப்பாங்களா, ஸ்கூல்ல ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இறந்தா கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்றா. சரி நான் இப்போ எப்படி போறது, ஏரிஸ் கண்டிப்பா லிஃப்ட் கொடுக்க மாட்டான். அப்படி சொன்னவளுக்கு யூரி ஞாபகத்துக்கு வராரு. அவனுக்கு போன் பண்ணி பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம். அப்படியே அவன்கிட்ட அவனும் ஏரிஸும் என்ன பேசினாங்கன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்து அவர் நம்பரை டயல் பண்ண போக அப்போ காகாங் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இவ கால் பண்ண போறதுக்கும் அந்த மெசேஜ் வரதுக்கும் கரெக்டா இருக்க தெரியாம அந்த மெசேஜை கிளிக் பண்ணி காகாங்க்கு கால் போயிடுது. இவ கெட்ட நேரம் கால் போன அடுத்த செகண்ட் அவன் கால் அட்டன் பண்ணிடுறான். உடனே கட் பண்ண முடியாதனால வேற வழி இல்லாம இவளும் ஹலோ சாரி நான் தெரியாம கால் பண்ணிட்டேன் வச்சிடறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. அது வரைக்கும் அவன் எதுவுமே பேசல. ஆனா இவ காலை கட் பண்ண அடுத்த செகண்ட் அவன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நீ ஏன் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னு கேட்டு. அதுக்கு இவ பிஸிடா, நேத்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னு அனுப்புறா. அதுக்கு அவன் அப்படியா, ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலான்னு ரிப்ளை பண்ண. அதுக்கு இவ அவ்வளோ டிமாண்ட் பண்ணாத, நீ ஏன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டு மெசேஜ் அனுப்புறா. அதுக்கு அவன் இல்ல, ஆனா உன் ஃபியூச்சர் நான் தான் ரிப்ளை பண்றான். அந்த மெசேஜ பார்த்த ஜே முகத்தை சுளிக்கிறா. இவன் வேற லெவல், ஆனா இவன் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் குறையுதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல. அதனால யூரி கால் பண்றா. காலை அட்டன் பண்ண யூரி ஹலோ ஜேன்னு சொல்ல, ஹேய் ஒரு ஹெல்ப் கேட்கலாமா, நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகலையேன்னு கேட்க, இன்னும் இல்ல வழியில தான் இருக்கிறேன், என்ன ஹெல்ப்னு அவரு கேட்க, என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா. யூரி சிரிச்சுக்கிட்டே நான் ஏற்கனவே உன் வீட்டுக்கு வெளியே தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கு, பதில் சொல்லவே முடியல. உடனே பேக் எடுத்துக்கிட்டு போறா. அவ போற வேகத்தை பார்த்துட்டு ஜே விழுந்துட போறேன்னு அத்தை சொல்ல, நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. வெளியே யூரி கார் மேல சாஞ்சிட்டு நிக்கிறாரு. இவளை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே கை காமிக்க இவ வேகமா அங்க ஓட, சீக்கிரமா ஏறு லேட் ஆகிடும் சொல்றாரு. சரி வரேன்னு இவ சொல்ல யூரி அவளுக்காக கார் கதவை திறந்து விடுறாரு. அவ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்த யூரி அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு விடுறாரு. அதை பார்த்த ஜே மனசுக்குள்ளவே அவன் என்ன ரொம்ப ஸ்பாயில் பண்றான், எப்பவுமே இப்படித்தான், அவன் மேல நான் டிபெண்டா ஆக ஆரம்பிச்சிட்டேன்னு தோணுது, இது நல்லதுக்கு இல்லன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் யூரி கார் ஓட்டிட்டு இருக்காரு. ஜே அவரையே பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள அவன் எப்பவும் ரொம்ப கவனமா இருப்பான், என்ன பாத்துக்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல, அதுவும் இப்போ இன்னும் அதிகமா இருக்கு, என் மேல அவனுக்கு உரிமை இல்லாத நேரத்துல கூட. அப்ப யூரி என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்க, என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. அதை கேட்ட ஜே என்னன்னு கேட்க அவரு சிரிச்சுக்கிட்டே நீ என்ன காதலிக்க ஆரம்பிச்சா சொல்லுன்னு சொல்றாரு. நான் ஏன் சொல்லணும்னு இவ கேட்க, அப்பதான் உன்னை கஷ்டப்படுத்த முடியும், நம்ம லவ் ஸ்டோரியில நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்கேன், நீயும் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு சொல்றாரு. ஜேக்கு அவர் சொன்னது சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசவே இல்ல. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஜே கார்ல இருந்து இறங்கி கிளாஸுக்கு போறா. எப்பவும் அவ டெஸ்க்ல சாப்பாடு இருக்கும், ஆனா இன்னைக்கு இல்ல. அதை பார்த்த ஜே மனசுக்குள்ளவே அடடா ஃபெலிக்ஸ், நேத்து நம்ம சமாதானம் ஆனதுனால இன்னைக்கு நீ சாப்பாடு கூட கொண்டு வரலன்னு சொன்னவ திரும்பி அவனை பார்க்க அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜே அவ டெஸ்க்ல உட்கார போக டேவிட் அவகிட்ட ஒரு நோட்டை கொடுக்கறான். ஜே அதை பிரிச்சு பார்க்க அதுக்குள்ள ஜே நம்ம டேட் நல்லா இருந்துச்சு, பிரெஞ்சு டோஸ்டும் காஃபியும் பிடிச்சிருக்கும் நம்புறன்னு எழுதி கீழே ஃபெலிக்ஸ்னு அவர் பேரை எழுதியிருக்காரு. அதை படிச்ச ஜே டோஸ்டா காஃபியா அப்படின்னா சொன்ன ஜே திரும்பி சியனை பாக்குறா. அவன் வழக்கம் போல ஜேவை வரவேற்காம சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜே பாக்குறான்னு தெரிஞ்ச உடனே அவளை பார்த்து சிரிக்கிறான். பார்த்தாக்க அவன் தான் பிரெஞ்சு டோஸ்ட சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த ஜே அப்போ காஃபி யார்கிட்ட இருக்குன்னு பாக்குறா. டேவிட் அதை குடிச்சிட்டு இருக்காரு. சோ அவங்க ரெண்டு பேரும் ஜேக்கு வந்த சாப்பாடை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டேவிட் காஃபி நல்லா இருக்குன்னு சத்தமா சொல்றாரு. அது என்னோட காஃபின்னு ஜே சொல்ல, ஆனா அவன் காதுல வாங்காத மாதிரி போனை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்தா ஜேக்கு இன்னும் கோவம் வர, என்னோட சாப்பாடை எடுத்து சாப்பிடுறீங்களே அவமானமா இல்லையான்னு சத்தமா கேக்குறா. ஆனா ரெண்டு பேருமே அவ சொன்னதை கண்டுக்கவே இல்ல. அதை பார்த்து இன்னும் கடுப்பாகிறா. அப்போ யூரி உள்ள வரார். வந்தவர் ஜேவை கண்டுக்காம போயிடுறாரு. அதை பார்த்த ஜே வாவ், இப்ப நம்ம ஒருத்தர் கவனிக்கவே இல்லையா, தப்பு என்னோட தான் தெரியுது, அதுக்காக இவ்வளவு அவாய்ட் பண்ணணுமா, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனா, முன்னாடி நான் அவனை காயப்படுத்தினப்ப கூட அவன் இப்படி இல்ல, இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறான். சொன்னவ பின்னாடி இருந்து யூரிய பார்க்க அவரு ரோரி கூட பேசிட்டு இருக்காரு. முகம் ரொம்ப சீரியஸா இருக்கு. அப்போ சார் உள்ள வரார். வந்தவர் உங்க எக்ஸாம் ஷெட்யூல் மாறிடுச்சு, இதுக்கு முன்னாடி மார்ச் எண்டுல இருந்த உங்க எக்ஸாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. எதுக்காக மாத்தினாங்கன்னு ஒரு பையன் கேட்க, முன்னாடி போக முடியாதுன்னு பின்னாடி போயிட்டாங்கன்னு சியன் சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு கிளாஸ்ல இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப ஜாஷ் வாவ் ஜோக் அடிச்சிட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு பசங்களாம் சிரிக்க
சிஎன் முகம் மாறிடுது. உடனே ஜாஷ பார்த்து உன் பூனைய நல்லா பாத்துக்கோன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டு பசங்கெல்லாம் அமைதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் தரையில உருண்டு சிரிக்கிறாங்க. சிலருக்கு கண்ணீரே வந்துருச்சு. அதை பார்த்த ஜேஜேவாலையும் சிரிக்காம இருக்க முடியல. அவளும் சிரிச்சிடுறா. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து சாரும் சிரிக்க சிஎன் முகம் செவந்து போயிடுது. வெக்கத்தாலையும் கோபத்தாலையும் கலந்த மாதிரி. அப்ப சிஎன் போதும் சிரிக்காதீங்கடான்னு சொல்ல அதுக்கு எட்ரிக்ஸ் கண்ணை தொடச்சுக்கிட்டே நீ இப்ப என்ன சொன்னன்னு யோசிச்சு பாருன்னு சொல்றாரு. நான் சரியாதான் சொன்னேன். ஜோஷ் பூனைய பத்தி தான் பேசினேன். அதுக்காக ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு அவன் குழப்பமா கேட்க போதும் போய் உட்காருன்னு சார் சொல்ல வேற வழி இல்லாம சிஎன் உட்கார்ந்துடுறான். அப்ப சார் உங்க எக்ஸாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் 2 மாசம் லீவ். அப்புறம் ஜூன்ல கிராஜுவேஷன் சொல்றாரு. சார் எக்ஸாம் பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாடம் எடுக்க ஆரம்பிக்க பசங்களும் அமைதியா கவனிக்கிறாங்க. அடுத்தடுத்த பீரியட்ஸ்ல டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா பாடம் எடுக்கிறாங்க. கடைசி டீச்சர் பாடம் எடுத்துட்டு சீக்கிரமா போயிடுறாங்க. இமான் ஒரு பக்கம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்க ஜேஜேக்கு அதை சாப்பிட பிடிக்கல. அதனால மாடிக்கு போறா. வழக்கமா பர்சிக்காக வெயிட் பண்ற இடத்துல போய் உட்கார்றா. அங்க கேலிக்ஸ் வராரு. கேலிக்ஸ பார்த்த ஜேஜே என்ன வேணும்னு கேட்க கேலிக்ஸ் அவளை ஒரு முறை பார்த்துட்டு அந்த லெட்டரை படிச்சியான்னு கேக்குறாரு. இவ ஆமான்னு சொல்ல அதை கேட்ட கேலிக்ஸ் ரொம்ப சந்தோஷமா அப்போ என்ன முடிவெடுத்தன்னு கேக்குறான். அதுக்கு இவ ஒன்னும் இல்ல, அந்த லெட்டரை நீயே எழுதலன்னு சொல்ல இல்ல நான் தான் எழுதுனன்னு அவன் சொல்ல நீயா அந்த எழுத்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சே, ஹார்ட்ஸ் பூக்கள் யூனிகார்ன் போட்டா கம்ப்ளீட்டா ஆகும் போல இருக்கு, அதான் உன்னோட ரியல் டேஸ்டான்னு கேக்குறா. அவன் குழப்பமா என்னன்னு கேட்க உன் கையெழுத்து பொண்ணு கையெழுத்து மாதிரி இருக்கு, என் கையெழுத்து கூட இவ்வளவு நீட்டா இருக்காது, உன்னோட எழுத்துக்கு பக்கத்துல நிக்கிறதே வெக்கமா இருக்கு, என் கையெழுத்து புயல்ல சிக்கன மாதிரி இருக்குன்னு சொல்றா. மீகா தான் நீட்டா எழுத சொன்னா, நல்ல லவ் லெட்டரோட சீக்ரெட் அதுதான்னு சொன்னா, அவளோட எழுத்து ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்றான். அதான் ஓவரா நீட்டா இருந்துச்சா, நீ எழுதுனதான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்றா. நான் இவ்வளவு நீட்டா எழுதிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தலைய கோதி விட அதை பார்த்த ஜேஜே சும்மா ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறானேன்னு மனசுக்குள்ளவே சொல்லிட்டு லைட்டா சிரிச்சிட்டு இந்த லெட்டர் எழுதுறதுக்கு கூட மீகா கிட்ட உதவி கேட்டிருப்பான் போல இருக்குன்னு சொல்றா. அப்போ பர்சி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர அவரை பார்த்த ஜேஜே கேலிக்ஸ பார்த்து தேங்க்ஸ்டா, முயற்சி நல்லா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, ஆனா நான் கெட்டவ கிடையாது, உங்களை மாதிரி இல்லன்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்டு கேலிக்ஸ் முகம் வாட நீ கேக்குற சான்ஸ நான் மறுக்க மாட்டேன்னு சொல்றா. அவ அப்படி சொன்ன உடனே சந்தோஷப்பட்டவன் அவளை ஹக் பண்ண போக உடனே ஜேஜே அவனை தடுத்துடுறா. சாரி கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்டேன்னு சொல்ல மீகாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அவளுக்காக தான் நான் சாஃப்டா இருக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு காரணம் என் அம்மாவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு அவன் சொல்ல அதுக்கு ஜேஜே வாவ் நீ ரொம்ப பயங்கரமானவன்னு சொல்ல நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும், நீ எனக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஜேஜேவும் சரின்ற மாதிரி தலையாட்ட கேலிக்ஸ் போயிடுறான். அங்கேயே நின்னுட்டு இருந்த ஜேஜேக்கு என்னன்னு தெரியல, அந்த ஃபீலிங் வித்தியாசமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஏரிஸ காமிக்க ஏரிஸ் லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்காரு. லிஃப்ட்ல இருக்க கண்ணாடியில அவர் முகத்தை பாக்குறாரு. அப்போ எல்லாம் நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த ஏரிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றது மறுபடியும் போறது இதெல்லாம் தான் காரணமோ என்னவோ, இப்பதான் வெளியே வந்தேன், ஆனா மறுபடியும் போற நிலைமை சொன்னவர் அவர் உடம்புல இருந்த காயத்தை தொட்டு பாக்குறாரு. அப்போ ஜேஜே அந்த காயத்தை பார்த்தா இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அவ காயத்தை பார்த்தா, ஆனா அவளுக்கு இத பத்தி எந்த உணர்வும் இல்லாத மாதிரி இருக்கு. பயமோ கவலையோ அவ கண்ணுல இல்ல. இத பத்தி கேட்கவும் இல்ல. அவளுக்கு நினைவில்லையா, இல்ல இத பத்தி கவலையே இல்லையா? எனக்கு அடிக்கடி வர கனவுகள்ல இதுவும் ஒண்ணு சொன்ன ஏரிஸ் கண்ணை மூடிக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பார்த்தவர் அவளோட உயிரில்லாத கண்கள், ரத்தம் வடிந்த கை, கண்ணாடி சுவர அடிச்ச சத்தம், உடைந்த கண்ணாடி துண்டுகள் விழும் சத்தம், பெரிய கண்ணாடி துண்டை எடுத்து என்னை எதிர்த்து ஆயுதமா பயன்படுத்தினான். அப்போ லிப்ட் ஏரிஸ் இறங்க வேண்டிய ஃப்ளோர்ல நிக்க அந்த சத்தத்தை கேட்டு ஏரிஸ் சுய நினைவுக்கு வராரு. அடுத்ததா லிப்ட்ல இருந்து வெளியே வந்தவர் இத பத்தி நினைக்க கூடாது, ஆனா ஒவ்வொரு தடவையும் ஜேஜேவை பார்த்தாலே அந்த கண்ணாடி துண்டு என் மார்புக்குள்ள போன காட்சி தான் நினைவுக்கு வருது. வலி, பயங்கரமான வலி. சொன்ன ஏரிஸ் ஆஞ்சலோ ஆபீஸ்க்குள்ள போறாரு. அவரோட செக்ரட்டரி ஆஞ்சலோ சார பார்க்க வந்தீங்களான்னு கேட்க ஏரிஸ் ஆமான்னு தலையாட்ட அவங்க இன்டர்காம் மூலமா ஆஞ்சலோக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அவரும் ஏரிஸ உள்ள அனுப்ப சொல்றாரு. ஏரிஸ் செக்ரட்டரிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆஞ்சலோ ரூம்குள்ள போறாரு. ஆஞ்சலோ ரூம்குள்ள எங்க பார்த்தாலும் பேப்பர்ஸா கிடக்கு. டேபிள் மேல, டீபாய் மேல, சோஃபா மேல எல்லா இடத்துலயும் பேப்பர்ஸா இருக்கு. ஆஞ்சலோ ஏரிஸ பார்க்காமலேயே எதுக்கு வந்தேன்னு கேட்க ஏரிஸ் அவர் கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்றாரு. அவரு அமைதியா இருக்க அந்த போட்டோஸ பத்தின்னு சொல்றாரு. ஏரிஸ் அப்படி சொன்ன உடனே ஆஞ்சலோ அவர் பார்த்துட்டு இருந்த வேலைய நிறுத்திடுறாரு. ஆனா அவனை பார்க்கவே இல்ல. உங்ககிட்ட அது ஏன் இருக்குன்னு இவன் கேட்க உடனே ஆஞ்சலோ நிமிந்து ஏரிஸ கூர்மையா பார்க்க அந்த பார்வையே ஏரிஸ்க்கு பயத்தை உண்டு பண்ணுது. ரொம்ப சிம்பிள் ஏரிஸ், நீயா இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வேலைய கண்டினியூ பண்றாரு.
சொல்றாரு. அவரு சொன்னதை புரிஞ்சுகிட்ட ஏரிஸ் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேக்குறான். உடனே ஏஞ்சலோ பிரீஃப் கேஸ்ல இருந்து ஒரு பிரவுன் கலர் கவர் எடுத்து டேபிள் மேல போடுறாரு. ஏரிஸ் அந்த கவரை பிரிக்க அதுக்குள்ள சில போட்டோஸ் பேப்பர்ஸ் இருக்கு. அப்ப ஏஞ்சலோ ரியாசுகே சாடோ ஜப்பான்ல பிரபலமான யாகுசா குடும்பத்தோட ஒரே பையன் யூரியோட எதிரின்னு சொல்றாரு. உடனே ஏரிஸ் அந்த போட்டோஸ பாக்குறான். இதுவரைக்கும் அந்த போட்டோல இருக்க ஆள ஏரிஸ் பார்த்ததே இல்ல. யூரிக்கு எதிரினா ஏன் ஜேஜேக்கு மிரட்டல் அனுப்புறான்னு கேக்குறான். ஜேஜே யூரிக்கு எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு தெரியும். அப்படின்னா இதுக்கு காரணம் யூரி. ஆனா அவனை குற்றம் சொல்றதுல என்ன பிரயோஜனம்? பிரச்சனை தீரவா போகுது. ஏரிஸ் அதுல இருந்த பேப்பரை பாக்குறாரு. ஷேடோ பத்தி சில தகவல் இருக்கு. ஆனா முக்கியமான தகவல் எதுவும் இல்ல. அவனுக்கு 22 வயசு, ஜப்பான்ல தேடப்படுறவன். அதனால பிலிப்பைன்ஸ்ல மறைஞ்சிருக்கான். காசினோவுல இல்லீகலா கேம்பிளிங் பண்ணதுக்காக அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. ஆனா அவனுக்கும் யூரிக்கும் எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு எந்த தகவலும் இல்ல. கிடைச்சிருக்க டீடைல்ஸ வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப ஏரிஸ் ஆஞ்சலோ கிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்க, என் கனெக்ஷன் மூலமா அவனை ட்ராக் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா அவன் ரொம்ப உஷாரா இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. ஏரிஸ் அந்த கவரை டேபிள் மேல போட்டுட்டு நான் யூரி கூட பேசினேன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே ஆஞ்சலோ நிமிந்து ஏரிஸ பார்க்க, உடனே ஏரிஸ் அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்றாரு. அதுக்கு ஆஞ்சலோ அவன் என்ன சொன்னான்னு கேட்க, அவனுக்கு இத பத்தி ரொம்ப நாளா தெரியும். அவன் முடிஞ்ச வரைக்கும் ஜேஜேவை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் எப்பவும் அவ கூட இருக்க முடியாதுன்னு ஆஞ்சலோ சொல்ல, அது உண்மைதான். சில சமயத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாது. அப்பதான் ஷேடோக்கு வாய்ப்பு இருக்கு. செக்ஷன் ஈல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். எல்லாரும் உதவி பண்ணுவாங்கன்னு யூரி சொன்னதா சொல்றாரு. இத சொன்ன ஏரிஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. என்ன பண்றது? இத தவிர்க்க முடியல. அவர் முகத்தை பார்த்தே இத புரிஞ்சுக்கிட்ட ஆஞ்சலோ நீ ரொம்ப கவலையா இருக்கன்னு சொல்றாரு. உடனே ஏரிஸ் நிமிந்து ஆஞ்சலோவை பார்க்க, ஆஞ்சலோ அவரை பார்த்த விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்ட ஏரிஸ் என்னன்னு கேக்குறாரு. உனக்கு அவ மேல இப்போ கோபம் இல்லையான்னு ஆஞ்சலோ கேட்க, உடனே ஏரிஸ் வேற பக்கம் பாக்குறாரு. ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி பேசுறது அவருக்கு பிடிக்காது. இது ஆஞ்சலோக்கும் தெரியும். ஆஞ்சலோ எழுந்திருச்சு ஜன்னல் கிட்ட போயிட்டு, ஏரிஸ் நீயும் ஜேஜேவும் என்னோட பிள்ளைங்க மாதிரி. உங்களை நான் பாத்துக்க முயற்சி பண்றேன். ஒரு அப்பா மாதிரி எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் அனுபவிச்சத நீங்க அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஆமான்னு தலையாட்டின ஏரிஸ் நீங்க தோத்து போகலன்னு சொல்ல, ஆஞ்சலோ சிரிச்சுக்கிட்டே தோத்து போயிட்டேன். இல்லனா நீங்க 2 பேரும் பழைய மாதிரி ஒருத்தர் நேசிச்சிருப்பீங்கன்னு சொல்றாரு. அது வேற விஷயம்னு ஏரிஸ் சொல்ல, நான் உங்களை சேர்க்க முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க 2 பேரும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. சொல்லு ஏரிஸ், உண்மையிலேயே ஜேஜே மேல உனக்கு இவ்வளவு கோபம் வர என்ன காரணம்னு கேக்குறாரு. ஆஞ்சலோ இந்த கேள்வியை கேட்பார்னு ஏரிஸ்க்கும் தெரியும். அதனால அவர் ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு அந்த தழும்ப காமிச்சு, இந்த காயத்தை பத்தி தெரியுமா? அவதான் என்ன குத்துனா, இதுக்கு அவதான் காரணம்னு சொல்ல, அதை கேட்டு ஆஞ்சலோ அதிர்ச்சி ஆயிடுறாரு. நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லல. கீஃபர், யூரி, பர்சி யாருக்கும் தெரியாது. என் அப்பா எங்க 2 பேரையும் தூக்கிட்டு போனப்போ அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறப்போ இந்த காயம் ஆச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆஞ்சலோ எப்படின்னு கேட்க, அவளுக்கு அப்போ சரியான மனநிலைமை இல்ல. நான் அவ பேரை மறுபடியும் கூப்பிட்டேன், நிறுத்த சொன்னேன். ஆனா அவ கேட்கவே இல்ல. அவளுக்கு அந்த சம்பவம் நினைவிலே இல்ல. அவ என்ன பண்ணான்னு தெரியாது. இந்த விஷயம் அவளை நிறைய பாதிச்சிருக்குன்னு ஆஞ்சலோ சொல்ல, அவ டாக்டர் கிட்ட போகவே இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்க பயப்படுறா. அவளால தான் என்னால பல விஷயத்த செய்ய முடியாம போயிடுச்சு. எப்பவும் மருந்து சாப்பிடுற நிலைமை. அவளால எனக்கு நிரந்தரமா ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்றாரு. இதுக்காக ஜேவ குறை சொல்ல முடியாதுன்னு ஆஞ்சலோ சொல்ல, நான் அவளை வெறுக்க நிறைய காரணம் இருக்கு. அவளுக்கு உன் மேல கோவப்பட நிறைய காரணம் இருக்கு. நீ அவளோட அண்ணன். ஆனா உன் கோவத்தால அவளை நீ ஒதுக்கிட்ட. அவ பலமுறை என்கிட்ட உன்னை பத்தி கேட்டா. என்னால பதில் சொல்ல முடியல. எத்தனை வருஷம் அவளை நீ கவனிக்கல. அவளுக்கு நீ தேவைப்பட்ட அந்த சமயத்துல நீ இல்ல. இது என்னோட தப்பான்னு ஏரிஸ் கேட்க, அவளும் கஷ்டப்பட்டிருக்கா. நீயே சொல்லு, அவ உனக்கு கொடுத்த வலிக்கு இந்த தண்டனை போதாதா? உன் தங்கச்சிக்கு நீ தேவை. லேட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ண முயற்சி பண்ணுன்னு சொல்றாரு. ஏரிஸால அதுக்கு பதில் சொல்லவே முடியல. என்னால முடியுமா? எங்களுக்குள்ள இருக்கிறத சரி பண்ண முடியுமான்னு மனசுக்குள்ளவே கேக்குறாரு. மறுபடியும் ஜேஜேவை காமிக்க, யூரிய பார்த்த ஜேஜே, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு என்ன இக்னோர் பண்றேன்னு பாக்குறேன். சொன்னவ வேணும்னே அவனை வம்பிழுக்கிறா. ஏய் என்னடா இது, இப்படிதான் இருக்க போறியான்னு கேக்குறா. அதை கேட்ட யூரி திரும்பி ஒரு நிமிஷம் அவளை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாரு. அதை பார்த்த ஜேஜேக்கு கடுப்பு ஆகுது. லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் நடக்குது. அடுத்ததா டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்ததுனால 1 மணி நேரம் கிளாஸுக்கு டீச்சர் வரவே இல்ல. அப்ப யூரி பில்டிங் பக்கத்துல இருந்த மரத்துக்கிட்ட போறாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க பெஞ்ச்ல உட்கார்றாரு. அதை பார்த்த ஜேஜேக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. அங்கதான் யூரியும் ஜேஜேவும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்த ஜேஜே யூரிக்கு பக்கத்துல போய் அந்த பெஞ்ச்ல உட்கார்றாரு. திரும்பி இவளை பார்த்த யூரி, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. ஒண்ணு வேணாம், சும்மா உட்கார வந்தேன். ஏன் உட்கார்றது கூட ஏதாவது காரணம் வேணுமான்னு கேக்குறா. உண்மையாவான்னு அவரு கேட்க, ஏன்
உன் கவனத்தை ஈர்க்க வந்த நினைச்சியா? வாய்ப்பே இல்ல சரின்னு அவரு சொல்ல அதேதான் இவ சொல்ல அதுக்கப்புறம் அவர் எதுவுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு போலான்னு எழுந்திருக்கிறாரு. உடனே ஜே அவர் ஷர்ட்டை பிடிச்சு இப்போ எங்க போறேன்னு கேக்குறா. வேற இடத்துக்கு போறேன், நீ என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறன்னு சொல்லிட்டு அவரு போக உடனே ஜே கோவமா நீ ஒரு முட்டாள்னு சொல்ல உடனே யூரி திரும்பி நானா முட்டாள்னு கேக்குறாரு. ஆமா, நான் கிட்ட வந்தாக்க நீ தள்ளி போற, என்னால தானே நீ கடுப்பாகுற, அதுக்காக இப்படி நடந்துப்பியா? இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எப்படிலாம் நடந்திருக்கேன், ஆனா இப்ப மட்டும் ஏன் கோவப்படுறேன்னு கேக்குறா. யூரி அவர் தலைமுடிய கோதி விட்டுட்டு நீ என்ன பண்ணுவேன்னு டெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், நீயே வந்து என்ன சமாதானம் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா உனக்கு ஈகோ அதிகம்னு சொல்றாரு. உடனே ஜே சாரின்னு சொல்ல அது என்ன சாரிய கோவமா சொல்ற, கொஞ்சம் தாழ்மையா இருக்க கத்துக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜே அமைதியா இருக்கா. மனசுக்குள்ள அவன் சொல்றது சரிதான், என்னோட ஈகோ அதிகமா போய்கிட்டே இருக்குன்னு சொல்றா. அப்போ கிட்ட வந்த யூரி அவ ஷோல்டரை தொட்டு சாரி நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு சொல்றாரு. அதுக்கு இவ பரவாயில்ல, ஒரு வகையில நீ சொன்னது கரெக்ட் தான், என் ஈகோ ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு சொன்னவ யூரி கையை எடுத்து விட்டுட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே யூரி எட்டி அவ கைய பிடிக்க கைய தட்டி விட பாக்குறா. பட் முடியல. யூரி இறுக்கமா பிடிச்சிருக்காரு. ஜே சாரி, உன் கவனத்தை ஈர்க்கறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், வேற எதுவும் இல்லன்னு சொல்றாரு. ஜே அவரை நிமிந்து பார்க்கவே இல்ல. யூரி அவ முகத்தை திருப்ப முயற்சி பண்றாரு. ஜே இங்க பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு கையால அவ முகத்தை பிடிச்சு திருப்ப ஜே கண்ணை மூடிக்கிறா. கண்ணை திறன்னு சொல்றாரு. அப்பவும் கண்ணை திறக்கல. நான் கவுண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 1 2ன்னு என்ன அவ கண்ணை இன்னும் இறுக்கமா மூடிக்கிறா. அப்போ 2ன்னு சொன்ன யூரி பின்னாடி வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு 3ன்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ண போறானோன்னு யோசிச்ச ஜே கண்ணை திறக்க யூரி அவளை கிஸ் பண்றாரு. ஒரு நிமிஷம் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. உணர்வு வந்ததுக்கு அப்புறம் யூரிய தள்ளி விடுறா. அப்ப யூரி ஜே நானு நீ ஏதோ சொல்ல வர, சூப்பர், கீஃபர் இல்லாத நேரத்துல உன்னோட மூவானு பின்பக்கத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது. ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க அங்க எட்ரிக்ஸ் இருக்காரு. மேம் வராங்க, உள்ள போங்கன்னு அவன் சொல்ல உடனே ஜே யூரிய ஒரு முறை பார்த்துட்டு எட்ரிக்ஸ் பின்னாடியே கிளாஸுக்குள்ள போயிடுறா. எதுக்காக இவ்வளவு பயப்படுறோன்னு அவளுக்கே புரியல. அப்ப எட்ரிக்ஸ் ஜே பார்த்து உனக்கு ஓகேனா என் சைடு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் டைம் கொடுப்பியான்னு கேக்குறாரு. இவ சரின்னு தலையாட்ட அவன் திரும்பி போறப்போ அவன் கைய பிடிச்சு எட்ரிக்ஸ் முன்னாடி நீ பார்த்தத பத்தின்னு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள எட்ரிக்ஸ் அத பத்தி பேச வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போயிடுறாரு. எட்ரிக்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் ஜே திரும்பி பார்க்க பின்னாடி யூரி நின்னுட்டு இருக்காரு. நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு இவ கேட்க சாரி கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்னு சொல்றாரு. ஜே எதுவும் சொல்லாம உள்ள போறப்போ நீ பயப்படுறியான்னு கேக்குறாரு. அவரு குரல்ல கோபமோ கிண்டலோ எதுவும் இல்ல, ஆனா சீரியஸா பேசுறாருன்னு புரியுது. ஜே தடுமாறிக்கிட்டே என்னன்னு கேட்க கீஃபருக்கு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறியான்னு கேக்குறாரு. பயமா? எனக்கு தெரியல, ஆனா அந்த உணர்ச்சி இருந்தது. எதுக்கு பயம்? கீஃபருக்கு தெரிஞ்சிருமோனா இப்படி மனசுக்குள்ளவே சொன்னவ யூரிய பார்த்து எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அடுத்ததா ஜே அவ இடத்துல போய் உட்கார சியன் அவளை பார்த்து நீ ஓகேவான்னு கேக்குறான். ஒன்னும் புரியாம ஜே பேந்த முழிக்க ஆனா அவன் விடுறதா இல்ல. கண்ணை சுருக்கி இவளையே ஒரு மாதிரி பாக்குறான். அப்ப யாரோ சத்தமா கேஸ ரிலீஸ் பண்ண அது ஓவரா நாத்தம் அடிக்குது. யாருடா இது, ஒரு வருஷமா பாத்ரூமே போகாத மாதிரி நாறுது, கிளாஸ கேன்சல் பண்ணுங்கன்னு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஏன்னா நாத்தம் அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. அப்போ சியன் சும்மா இல்லாம ஜேஜோட வேலைன்னு சொல்ல டேய் நான் இல்லன்னு இவ கத்த சீரியஸா இவ்வளவு மோசமா இருக்கு, எத்தனை நாளா இத வச்சிருந்தேன்னு டேவிட் கேட்க ஜே என்ன இது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு ஈமான் சொல்ல எங்களை ஏதாவது பண்ண பாக்குறியான்னு ஃபெலிக்ஸ் கேட்க போதும் சும்மா இருங்க, சீக்கிரமா இது போயிடும்னு மேடம் சொல்ல ஐயோ என்னடா இது எல்லாரும் என்னையே குத்தம் சொல்றாங்களே சொன்ன ஜே முகத்துக்கு நேரா கையால வேகமா வீசுறா. இன்னொரு பக்கம் சியன் விழுந்து விழுந்து சிரிக்க அதை பார்த்த ஜே நீ தானே பண்ணன்னு கேக்குறா. அவன் பீ சைன் காமிக்கிறான். சோ அவன் பண்ண வேலைதான் இது. இவன் பண்ணிட்டு அதை தூக்கி ஏமால போட்டான். இப்ப எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்காங்க, அவன் செஞ்சதுக்கு நான் தான் அனுபவிக்கணும்னு ஜே மனசுக்குள்ளவே வருத்தப்பட்டு இருக்கா. இப்பதான் யூரி கிளாஸுக்குள்ள வராரு. ஜேஜேவை பார்க்கவே இல்ல. நேரா அவர் சீட்ல போய் உட்காந்துக்கிறாரு. அவரை பார்த்த ஜேஜேக்கு அவர் கேட்ட கேள்வி ஞாபகத்துக்கு வர மனசுக்குள்ளவே நான் உண்மையாவே பயப்படுறானா, கீஃபருக்கு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறான்னு கேக்குறா. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.